ஹலோ, இந்த வீடியோல வாட் இஸ் அ கியூபிட், வாட் இஸ் அ பிளாக் ஸ்பியர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பிட் அப்படிங்கிறத நீங்க வந்து ஸ்கூல்லையும் படிச்சிருப்பீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லையும் படிச்சிருப்பீங்க. கம்ப்யூட்டர்ஸ் உடைய பேசிக் யூனிட் வந்து பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிட் இஸ் given by 0 and 1. இது வந்து ஒரு பைனரி நோட்டேஷன்ங்கிறதையும் சொல்லுவோம். 0 and 1 constitutes what is known as a constitute 2 bits. இப்போ இது வந்து ஒரு கிளாசிக்கல் கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்றது வந்து பிட். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டரை பத்தி நம்ம பேசும்போது நம்ம என்ன சொல்றோம்னா we talk about what is known as quantum bits, or இதை நம்ம என்ன சொல்றோம்னா qubit அப்படின்னு சொல்றோம். இப்போ குவாண்டம் பிட்ங்கிறது எப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் known as சூப்பர்பொசிஷன். அதாவது ஒரு காயின் எடுத்து நான் எப்படி சுத்தி விடுறேன், சுத்திட்டே இருக்கு, அந்த காயின் சுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல ஹெட் வருதா டெய்ல் வருதான்னு நான் உங்களை கேட்கும் போது ஹெட்டாவும் இருக்கலாம் டெய்லாவும் இருக்கலாம் அப்படின்னு தான் நீங்க சொல்வீங்க. கரெக்டா? ஸோ ஹெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, டெய்ல் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தான் இங்க வந்து நம்ம சூப்பர் பொசிஷனோட டெஃபினிஷன். அதாவது ஹெட்டும் எக்ஸிஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கு, டெய்லும் எக்ஸிஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து குவாண்டம் பிட்டோட பேஸ். ஸோ எவ்ரி குவாண்டம் பிட் இஸ் பேஸ்ட் ஆன் 2 பிட்ஸ். இப்போ இதை வந்து இப்படி எழுதுவோம், குவாண்டம் பிட்டை நம்ம இப்படி எழுதுவோம். திஸ் இஸ் நோன் அஸ் எ கெட் நோட்டேஷன் ஆர் கெட் வெக்டர். இதை நம்ம ஜீரோன்னு எழுதுவோம். ஜீரோ எப்படி எழுதுறோம் அதே மாதிரி 1 எப்படி எழுதுறோம். அண்ட் எவ்ரி குவாண்டம் பிட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 பிட்ஸ். ஜீரோவை நம்ம எப்படி எழுதுவோம்னா இந்த காலம் வெக்டர் 1 0 இப்படி எழுதுறோம். 1 எப்படி எழுதுவோம்னா 0 1. ஸோ திஸ் இஸ் அ qubit. Every qubit is made up of 2 bits. 0 is represented as 1 0 and 1 as 0 1. இது பேர் வந்து கெட் வெக்டர் ஆர் கெட் நோட்டேஷன் சொல்றோம். ஸோ qubit அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸோ இதுல என்னன்னா இட் இஸ் அப் ஸ்பின் ஆர் டவுன் ஸ்பின். இல்லைன்னா யூ சே ஃபோட்டானு கூட வந்து கியூபிட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லலாம். அதாவது வெர்டிக்கல் போலரைசேஷன், இப்படி போலரைஸ் ஆனா 0வா இருக்கலாம், இப்படி போலரைஸ் ஆனா 1ஆ இருக்கலாம். வெர்டிக்கல் போலரைசேஷன், ஹாரிசான்டல் போலரைசேஷன் ஆஃப் ஃபோட்டான்ஸ் or upspin of downspin of electrons define qubits. இதுல வந்து குவாண்டம் பிட்ஸ்ல வந்து இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் நோன் அஸ் என்டாங்கிள்மெண்ட். என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெண்டு பிட்டோட டிபெண்டன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட என்டாங்கிள்டு 2 பிட் இருக்கு. ஒன்று வந்து இங்கே சென்னையில் இருக்கு, இன்னும் அண்டார்டிகாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அப் ஸ்பின்னு, அண்டார்டிகாவில் இருக்கிறது டெஃபினட்டாக டவுன் ஸ்பின் தான். ஸோ கியூபிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கியூபிட் கேன் எக்ஸிஸ்ட் இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ். இது எப்படி நம்ம சொல்ல வரோம்னா லெட் அஸ் அஸ்யூம் ஐ ஹாவ் அ 2 letter பாஸ்வேர்ட். லெட் மீ சே A7 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, இதை வந்து இம்மிடியட்டாகவே A to Z 0 to 9 ஆல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல வச்சு பார்த்து அதோட காம்பினேஷனோட அது வந்து இதோட காம்பினேஷனோட வச்சு இம்மிடியட்டா அது பார்க்கும். மல்டிபிள் ஸ்டேட்ல இருந்து இதுவாதுன்னு ஃபாஸ்டா பார்த்து இம்மிடியட்டா எனக்கு என்னுடைய பாஸ்வேர்ட் A7 சொல்லிடும். A quantum bit can exist in multiple states at the same level. அதுதான் நான் சொல்றது சூப்பர் பொசிஷன். அதாவது காயினை நான் ஸ்பின் பண்ணும்போது ஹெட்டா டெய்லான்னு எனக்கு தெரியாது அன்லஸ் ஐ ஸ்டாப் இட். அது வரைக்கும் அது ஹெட்லயும் இருக்கும் டெய்லையும் இருக்கு. இது காயின் சொல்லும் போது இந்த மாதிரி நம்ம வந்து வேர்ட்ஸ் சொல்லும் போது your quantum bit can exist in multiple states. ஸோ இது வந்து எதுக்கான பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாண்டம் பிட்டை யூஸ் பண்ணி தான் யூ வில் பில்ட் வாட் இஸ் நோன் அஸ் அ குவாண்டம் கம்ப்யூட்டர். திஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். இதை நீங்கள் இது நான் சொல்லும் போதே தெரியும், பயங்கர ஃபாஸ்ட்டாக குவாண்டம் கம்ப்யூட்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ப்ராபபிலிட்டி psi is given by alpha 0 plus beta of 1. ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே வந்து இட் டிஃபைன்ஸ் த ப்ராபபிலிட்டி. அதாவது let us say ஆல்ஃபா வந்து 0.1 என்னவா இருக்கும், பீட்டா 0.9 இருக்கும். அந்த மாதிரி ஆல்ஃபா வந்து 0.8 இருந்தால் பீட்டா வந்து 0.2 இருக்கும். ரெண்டும் சேர்த்து 1 தான் இருக்கும். ஸோ let us say psi ஸ்கொயர், இது நம்ம சொல்லியிருக்கோம் ப்ராபபிலிட்டி psi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா gives the probability of getting a 0 and beta gives the probability of getting a 1. So நீ இந்த காம்பினேஷன் ஆல்ஃபா பீட்டா காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க காம்பினேஷன் வரும். ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணதா we have what is known as a Bloch sphere. இந்த Bloch sphereல z axisல spin up
spin down. இது வந்து 0, இது வந்து 1. Okay, so we have this radius r ங்கிறத 1 ன்னு எடுத்துட்டோம். இது spherical coordinates r, theta, phi வச்சு எழுதுறோம். So இது வந்து spin up, இது வந்து spin down. So with respect to r பாத்தீங்கன்னா இந்த theta இருக்கு இல்லையா, ஒன்னு இங்க இருக்கலாம், இல்லைன்னா it can only come here. It can be spin up, it can be spin down. Spin up, spin down. இந்த சைடு நீ எடுத்தேன்னு கூட பாரு. Spin up, spin down, which means theta can vary between 0, sorry. Theta can vary between 0 to pi. அதாவது இதில் என்னன்னு பார்த்தேன்னா 0 maybe, your theta if it is 0 maybe it is spin up, pi maybe it is spin down. So நடுவில் இருக்கிற மற்றதெல்லாம் combination of these two. What is phi? Phi ங்கிறது இந்த இது. So what is phi? இது பார்த்தேன்னா இது இப்படி கம்ப்ளீட்டாக இப்படி சுற்றி வரலாம். ஸோ கம்ப்ளீட்டாக சுற்றி வரலாம் நீ வைக்கும்போது phi can vary between 0 to 2 pi. ஸோ நம்ம இந்த காம்பினேஷன்ஸில் ஸோ let us say இதை வந்து நம்ம போலார் கோஆர்டினேட்ஸாக கொடுத்துட்டோன்னே ஸோ யூ கேன் சே psi is equal to cos theta by 2 ket of 0 plus e I phi. An imaginary part நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். sin theta by 2 into 1, or you will say psi square is equal to cos square theta by 2 plus sin square theta by 2 is equal to 1. ஏன் theta by 2? இது பாதி வந்து it represents spin up, மீதி பாதி வந்து it represents spin down. Okay, so Bloch sphereல என்னன்னா combination of all this, வேற theta எடுத்துட்டு வந்து வேற phi எடுத்துட்டு வந்து வேற இடத்துல நம்ம plot பண்ணிக்கிட்டே வரும்போது you will get an entire, நம்ம வந்து graph plot பண்ற மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்து நம்ம வந்து plot பண்ணும்போது இந்த ஸ்பியர்ல வேற பொசிஷன்ல வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ this gives what is known as Bloch sphere. Bloch sphere is a combination of probabilities of zeros and probability of 1, and Bloch sphere is also based on qubits. What are qubits? Quantum bits. Every qubit is made up of 2 bits. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து Bloch sphere and qubits இந்த அளவுக்கு நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். ஆல் தி பெஸ்ட்.